இந்தியாவில் கிறிஸ்டியன்ஸுடைய அஃபிஷியல் பாப்புலேஷன் இன்னைக்கு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 2.3%. எத்தனை பர்சன்ட்? 2.3%. அது 10%, 11%, 15%லாம் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அஃபிஷியல் ரெக்கார்டில் 2.3%. எவ்வளோ பேர் தெரியுமா? மொத்தம் 2,80,00,000 பேர் இந்த இந்தியாவில் கிறிஸ்தவங்க இருக்கிறதா அஃபிஷியல் ரெக்கார்டு. இப்போ 2011 சென்சஸ் படி சொல்லுது. இஸ்லாமியர்கள் 14.2, இந்துக்கள் 79.8% இந்துக்கள் இந்த தேசத்தில் இருக்கிறாங்க. 2021 ரிப்போர்ட் படி 72.5%, 2021 ரிப்போர்ட் படி 72.5% எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்னைக்கு இந்த தேசத்தில் கிறிஸ்தவங்களால் நடத்தப்படுது. நான் சொல்றது புரிஞ்சுதா உங்களுக்கு? 2.3% மக்கள் 72.5% கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்னைக்கு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த உலகத்தில் நடத்திக்கிட்டு இருக்காங்க, இந்த இந்திய தேசத்தில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. வெறும் 2% மக்கள்னு சொல்லப்படுறவங்க, 2 மக்கள் சொல்கிறவங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி NCPCR அதோடைய ரிப்போர்ட் படி நான் சொல்கிறேன். நான் வாயில் வந்தது நான் சொல்லிட்டு போகலை, அது அந்த சைல்ட் கமிஷனோட ரிப்போர்ட் படி நான் சொல்கிறேன். இந்த 2.3% மக்கள் இருக்கிறாங்களே, இந்த மக்கள் 74% புற மதத்து மக்களுக்கு படிப்பை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு? 74% பேருக்கு அவங்க எஜுகேஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. யார்? இந்த 2.3% மக்கள். 80%க்கு அதிகமான அனாதை ஆசிரமங்கள், எய்ட்ஸ் ஹோம், டிபி, கேன்சர் பேஷண்ட்ஸ், சில்ட்ரன் ஹோம், ஓல்டேஜ் ஹோம் எல்லாத்தையும் இவ்வளோத்தையும் நடத்துகிறது யார் தெரியுமா? இந்த 2.3% இருக்கிற சிறு கூட்டம். வேதத்தில் நம்மளை பற்றி 3 விஷயங்கள் சொல்லியிருக்கு. ஒன்று நம்மளை கோதுமை மணின்னு சொல்லியிருக்கு, இன்னொன்று நம்மளை உப்புன்னு சொல்லியிருக்கு, இன்னொன்று நம்மளை விளக்குன்னு சொல்லியிருக்கு. இதை நல்லா எல்லா கிறிஸ்தவங்களும் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா, கோதுமை மணி தன்னை அழிச்சாதான் நிறைய பேருக்கு அது பிரயோஜனப்படும், உப்பு தன்னை கரைச்சாதான் அடுத்தவங்களுக்கு சுவை கொடுக்கும், விளக்கு தன்னை எரிச்சிக்கிட்டாதான் அடுத்தவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அழைக்கப்பட்ட வாழ்க்கை. கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த இந்திய தேசத்தில் 25% மக்களுடைய மெடிக்கல் நீட்ஸை இன்னைக்கு சப்போர்ட் பண்ணுறது, 25% மெடிக்கல் நீட்ஸை சப்போர்ட் பண்ணுறது இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்டியன் சேரிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ். இந்த சேவைக்கெல்லாம் இந்த இந்திய தேசமோ, இந்த உலகமோ, இந்த தமிழ்நாடோ எந்த கைமாறும் திருப்பி அவங்களுக்கு செஞ்சிட முடியாது. எந்த கைமாறும் திருப்பி அவங்களுக்கு செஞ்சிட முடியாது. ஆனால் இந்த சாதனைகள்லாம் செய்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லாரையும் நெருக்கி ஏவுறது தெரியுமா? பவுல் சொல்கிறது போல் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார். அதே போல் இந்த சாதனையெல்லாம் செய்கிறதுக்கு இந்த கிறிஸ்தவர்களுக்கு எங்கேருந்து தெரியுமா அந்த ஆசை வந்துச்சு? ஆண்டவர் அதான் சொன்னார். ஆண்டவர் அதான் சொன்னார். சங்கீதம் 41:1 இயேசு சொன்னது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை யாருக்கு? அந்த ஆண்டவருக்கே செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவரே தன்னுடைய வாயால் சொல்றார். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். யாருக்கு? கடவுளுக்கே கடன் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த 2.3% இருக்கிற மக்கள் இந்த தேசத்தில் பறந்து விழுந்து அவங்க செய்கிற சேவைகள் கடவுளுக்கே கடன் கொடுத்துட்ருக்காங்க. நான் பசியாக இருந்தேன், எனக்கு ஆகாரம் தந்தீர்கள். நான் தாகமாக இருந்தேன், எனக்கு குடிக்க கொடுத்தீங்க. நான் அந்நியனாக இருந்தேன், என்னை வீட்டுக்குள்ளே விட்டு என்னை விசாரிச்சிங்க. நான் உடையின்றி இருந்தேன், நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. நான் அனாதையாக இருந்தேன், நான் சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. எங்க? சிறையில் இருந்தேன். இந்த வார்த்தை கூட இன்னைக்கு உண்மைங்க. இன்னைக்கு ஜெயில் மினிஸ்ட்ரி எவ்வளோ அருமையாக நடந்துட்டு இருக்குமா? நம்ம ஆட்கள் சிறைச்சாலையில் இருக்கவங்கள போய் பார்த்து, இயேசு உன்னை நேசிக்கிறாரப்பா, உன் குடும்பம் ஒன்று இருக்குது, அதுக்காக நீ தப்பு பண்ணாத, நீ திருந்தி வாழுன்னு சொல்லி சிறைச்சாலைக்குள்ளேயும் போய், நான் சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். ஐயா, நாங்கள் எப்போயா இதெல்லாம் செஞ்சோம்? அவங்க கேட்குறாங்க, நாங்கள் எப்போயோ அதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த சிறியர்களுக்கு நீ எதை செய்தாயோ அதை எனக்கே செய்து. கிரகாம் ஸ்டெயின்ஸ் பற்றி இன்றைக்கி அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒரு இன்டர்வியூ கொடுத்து அது ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. முடிஞ்சால் நீங்கள் எல்லாம் பாருங்கள். கிரகாம் ஸ்டெயின்ஸ் 2 குழந்தைங்க, தகப்பன்
அப்படியே காருக்குள்ளே போட்டு அந்த காரை விட்டு வெளியே வர விடாமல் அடித்து அந்த காரை நொறுக்கி தீ வச்சு கொளுத்தி அவங்க திறந்துட்டு வந்துடக்கூடாதுங்கிறக்காக சுற்றி நின்று அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க அப்படியே 3 பேரும் கறிக்கட்டையாக இறந்து செத்து போயிட்டாங்க. அதை ராத்திரி முழுசும் பார்த்த தாய், மனைவி, அடுத்த நாள் காலையில் பரியெல்லாம் முடிச்சுட்டு அந்த அடக்காரெல்லாம் முடிச்சுட்டு அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, நான் அவங்கள மன்னிச்சிட்டேன், அவங்க இனிமேல் நல்லா வாழட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது, நான் மன்னிச்சிட்டேன், பெத்த 2 பிள்ளை கறிக்கட்டையாக போச்சுங்க, கட்டின புருஷனும் கறிக்கட்டையாக போய் அடையாளம் தெரியலங்கிறார் அந்த கலெக்டர். அந்த பெரிய உடம்புக்கும் சின்ன உடம்புக்கும் ஒரே வித்தியாசம், அது பெருசாக இருந்துச்சு, இது சின்னதாக இருந்துச்சு, கறிக்கட்டை, அவ்வளோதான் வித்தியாசம். எந்த பிள்ளை எதுன்னு தெரியாது. அப்படி அடையாளம் தெரியாமல் கொடூரமாக எரிச்சு கொன்ன பிறகு கூட அந்த அம்மா சொன்ன வார்த்தை, நான் மன்னிச்சிட்டேன், அவங்க நல்லா வாழட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வியாழக்கிழமை கொண்டு போனாங்க, வச்சு அடின்னு அடித்து பார்த்தாங்க, என்னென்னவோ கஷ்டப்படுத்தி பார்த்தாங்க. அவரை கடைசியாக சிலுவையில் தன்னுடைய உயிரை அவர் ஒப்பு கொடுக்கும்போது, நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவர் உயிரை எடுக்கலை யாரும். அவர் உயிரை ஒப்பு கொடுக்கும்போது அவர் சொல்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னன்னு தெரியாமலே செய்கிறாங்க, யா பாவம், என்னை அடிக்கிறான் ஆனால் அவனுக்கு தெரியல தப்பு பண்ணுறேன்னு சொல்லி, என்னை உதைக்கிறான், என்னை அவமானப்படுத்துகிறான் ஆனால் அவனுக்கு தெரியல, தயவுசெய்து அப்பா அவங்கள மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அந்த மன்னிப்பு தான் இன்றைக்கி கிரேஹாம் ஸ்டெயின்ஸ் மனைவியால் சொல்ல முடிஞ்சுது. அந்த வார்த்தையை சொல்ல முடிஞ்சது காரணம் இயேசு அதை அன்னைக்கு சிலுவையில் சொல்லிட்டு போனதுனால தான் இன்றைக்கி அதை சொல்ல முடிஞ்சுது. அதனால் பல நல்லது செய்து அவரையே அடித்து தூக்கி போட்ட ஒரு சமூகமாக இருந்தாலும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பூமிக்கு ஒரு புனிதம்னு சொல்லி ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டில் ஒரு லைன் ஒன்று வந்துச்சு, பரலோக ராஜாவின் செல்ல பிள்ளையாது தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல், எவ்வளோ பயங்கரமான அன்பு, இப்படிப்பட்ட அன்பை எந்த கதையிலையும் யாரும் கேட்க முடியாத ஒரு அன்பு. இயேசுவின் அன்பு இன்னைக்கு இந்த உலகத்தை மன்னிக்குது, தப்பு செய்கிறவனை மன்னிக்குது, பாவம் செய்கிறவனை மன்னிக்குது, துரோகம் செய்கிறவனையும் மன்னிக்குது. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். நான் ஒன்று இன்றைக்கி இந்த ஜாய் டு த வேர்ல்டில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன்னா, கிறிஸ்தவங்களை ஃப்ரீயாக விட்டுருங்க. அவங்களுக்கு நல்லது செய்ய மட்டும்தான் தெரியும். அவங்களுக்கு நல்லது செய்ய, நான் கிறிஸ்தவங்களை பற்றி மாத்திரம்தான் சொல்கிறேன், அவங்களுக்கு நல்லது செய்ய மாத்திரம்தான் தெரியும். அவங்கள ஃப்ரீயாக விட்டுருங்க. 75% 80%ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இவ்வளோ பெரிய சாதனைக்கு சொந்தக்காரங்க ஒரு சின்ன கூட்டம் இந்த தேசத்தில் தன் தோல் மேலே பொறுப்பை தூக்கி போட்டுக்கிட்டு இன்னைக்கு பண்ணிகிட்ருக்கு. தயவுசெய்து அவங்கள ஃப்ரீயாக விட்டுருங்க. அதனால் அவங்க இன்னைக்கு ஒருவேளை அந்த கிறிஸ்தவர்கள் செயல்பட முடியாமல் போகும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கோடிக்கணக்கான மக்கள் அடுத்த வேற சோடு இல்லாமல் சாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த தேசத்தில் உருவாகும். அப்படிப்பட்ட பொறுப்புகளை தோல் மேலே தூக்கி போட்டு இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள். அதனால் இது கிறிஸ்தவனுடைய அன்பு, இது தியாகம்னு நான் சொல்ல வரல, இது கடமைன்னு எங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால்தான் இன்னைக்கு எல்லாரும் அதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க.